இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஆட்டோ பயணத்திற்கான புதிய கட்டண நிர்ணயம் தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் ஆனந்தன் நம்மோடு இணைந்திருக்கிறார். என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில்? ஆனந்தன், சென்னை கிண்டியில் உள்ள போக்குவரத்துறை ஆணையர் அலுவலகத்தில் ஆட்டோ கட்டணத்துக்கான புதிய கட்டணத்தை நிர்ணயம் செய்வது தொடர்பாக அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்துல போக்குவரத்துறையுடைய ஆணையர், மண்டல போக்குவரத்துறை அதிகாரிகள், ஆட்டோ தொழிற்சங்கத்துடைய நிர்வாகிகள், அதே போல தொழிற்சங்கத்துடைய தோமுசா, சிஐடி, ஏஐடிஎஸ்சி 15க்கும் மேற்பட்ட தொழிற்சங்க பிரதிநிதிகள் இதுல பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை பரிமாறியுள்ளனர். ஒவ்வொரு தொழிற்சங்களுடைய பிரதிநிதிகள் பல்வேறு கருத்துக்களை கூறி வருகிறார்கள். குறிப்பாக ஓலா, ஊபர் உள்ளிட்ட தனியார் செயலி தங்களின் சேவை கட்டணத்தை உயர்த்தியுள்ளது. அரசே செயலியை உருவாக்கும் பட்சத்தில் ஓட்டுநருடைய சேவை கட்டணம் மிச்சமாகும் என்று அவருடைய கூட்டத்தில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த மட்டில் மோட்டார் வாகன சட்டப்படி வெள்ளை நிற வாகன பதிவில் கொண்ட வாகனங்கள் பயணிகளை ஏற்றி செல்வது சட்டப்படி குற்றமாகும். எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிற்சங்க பிரதிநிதிகள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இந்த ராபிடோ பைக் டாக்ஸி தடை செய்யப்பட வேண்டும் என்று தொழிற்சங்க சார்பாக சொல்லியிருக்காங்க. ஆட்டோவில் மீட்டர் கட்டணத்தை பொறுத்து அரசு நடைமுறைப்படுத்தினால் நாங்க பின்பற்றுவதற்கு தயாராக இருப்பதாகவும் தொழிற்சங்க பிரதிநிதிகள் தெரிவிச்சிருக்காங்க. எவ்வளவு கட்டணம், என்ன மாதிரியான கட்டணத்தை நிர்ணயிக்க போறாங்க, எப்படி அதை பின்பற்ற போடுறாங்க, இப்போ போக்குவரத்துறை அதிகாரிகள், அமைச்சர், தொழிற்சங்க நிர்வாகிகளும் தற்போது ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டம் முடிவு தெரிய வரும். ராதா, அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தொழிற்சங்கத்தினரின் கருத்துக்களை பெற்ற பின் புதிய மீட்டர் கட்டணம் குறித்த அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஆனந்தன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.